இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பாம்பு வந்துப்பா யாருக்கு எப்படியோ, எங்களுக்கு வந்து அது காவல் தெய்வம் மாரி எங்க கூடவே துணையா இருக்கு. எங்களுக்கு வந்து அது யோகமாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கோ, இல்ல யார் யாருக்கு வந்து அது வந்து யோகமா இருக்கும்? ராகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல 6ஆம் பாவத்துல ராகு நிக்குதுன்னா, பிறந்த ஜாதகத்துல நிக்குது தசவர்தனா செய்வினைய பத்தி பேசுவாங்க. ஆனா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்பம் வந்து துணையா இருக்கும். லக்னத்துல ராகு இருக்கவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, நாத்திகவாதின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்கள மாரி பக்திமானும் இருக்க மாட்டாங்க. அவங்கள மாரி வெறுக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. சுப கிரகங்கள் சொல்லுவோம். குரு, புதனு, சந்திரனு இதெல்லாம் சொல்லுவோம். சூரியன். இப்ப இந்த கிரகங்கள் வந்து ஒரு தோஷத்த குடுக்குதுன்னா, ரொம்ப கடுமையா குடுக்கும். ஆனா, ராகு, கேது ஒருத்தருக்கு தோஷத்த குடுத்துருச்சுன்னா, அந்த தோஷத்த சாந்தி பண்ணிட்டாங்கன்னா, அந்த ராகு, கேது இவங்களுக்கு யோகத்த குடுக்கும். ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். எவ்ளோ கிளீனா ஒரு மாரி நீச்ச இருந்தாலும் ஸ்மெல் வரும். ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் அடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த நாகக்கன்னி யோகத்துல வயசுக்கு வந்தவங்க தான் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு பாருங்கன்னு சொல்லும்போது எடுத்து வைக்கிறது தான் ருது ஜாதகம். அந்த ருது ஜாதகத்துல அந்த பிளானட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேத்தபடியான லக்ன முகூர்த்தம் குறிச்சு கொடுத்தாதான் அவங்க 2 பேருக்குள்ள அந்யோன்யம் சிறப்பா இருக்கும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த காணொளியில நம்ம கூட அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. இவங்க நிறைய விஷயங்கள் நமக்கு ஜோதிட ரீதியா நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு எதை பத்தி சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் மேம். ஆக்சுவலா சர்ப்பம் அப்படின்னாலே பாம்பை கண்ட படையே நடுங்கும் அப்படின்னு சொல்றது போய் யாருக்கெல்லாம் வந்து சர்ப்பம் வந்து ஒரு கார்டியனா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பாம்பு வந்துப்பா யாருக்கு எப்படியோ, எங்களுக்கு வந்து அது காவல் தெய்வம் மாதிரி எங்க கூடவே துணையா இருக்கு, எங்களுக்கு வந்து அது யோகமாவே இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கோ இல்ல யார் யாருக்கு வந்து அது வந்து யோகமா இருக்கும்? ராகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 6ஆம் பாவத்துல ராகு நிக்குதுன்னா, பிறந்த ஜாதகத்துல நிக்குது தசவர்தனா செய்வினைய பத்தி பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்பம் வந்து துணையா இருக்கும். லக்னத்துல ராகு, கேது 2ஆம் பாவத்துல ராகு, கேது இது கேது தோஷம்தான். ஆனாலும் இவங்களுக்கு ஒரு சர்ப்பத்தோட துணை இருக்கும். இவங்கெல்லாம் வந்து நாகத்தம்மன் கோயில போய் கையெடுத்து கும்பிட்டாலே வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா லக்னத்துல ராகு இருக்கவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, நாத்திகவாதின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள மாதிரி பக்திமானும் இருக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரி வெறுக்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்துல ராகு, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ராகு, அது புத்திர தோஷத்தை நவுத்தி வைங்க. ஆனா 5ல ராகு, பூர்வ புண்ணியத்துல ஒரு சர்ப்பத்துக்கு ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்காங்க. இந்த ஜென்மத்துக்கு அந்த சர்ப்பம் இவங்களுக்கு நன்மையை செய்து காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ 9ஆம் இடத்துல ராகு இருந்தால் பித்ரு தோஷம். ஆனால் பாக்கிய ஸ்தானத்துல ராகு இருக்கு. அந்த சாந்தியை பண்ணதுக்கு அப்புறமா தந்தைக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சியை அந்த ராகு ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப கிரகங்கள் சொல்லுவோம். குரு, புதனு, சந்திரனு இதெல்லாம் சொல்லுவோம். சூரியன். இப்போ இந்த கிரகங்கள் வந்து ஒரு தோஷத்தை கொடுக்குதுன்னா ரொம்ப கடுமையா கொடுக்கும். இப்போ ஒரு புத்திர தோஷத்தை கொடுக்குதுன்னா மனசை அழுக வச்சு அதான் இந்த மலடி இந்த பேச்செல்லாம் கேட்க வச்சு ரொம்ப புண்படுத்திடும். ஆனா ராகு, கேது ஒருத்தருக்கு தோஷத்தை கொடுத்துருச்சுன்னா, அந்த தோஷத்தை சாந்தி பண்ணிட்டாங்கன்னா அந்த ராகு, கேது இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். சுப கிரகத்தை விட அசுப கிரகங்கள் கொடுக்குற யோகம் நிலைச்சு இருக்கும். இப்போ ஒரு சில பெண்களுக்கு வந்து ராகு அம்சம் உள்ள பெண்கள் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அது யார் யாரு? அதாவது நாகக்கன்னி யோகம் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு வயசுக்கு வரும்போது வரக்கூடிய திதியை வச்சு கிரக சேர்க்கையை வச்சு சொல்லுவாங்க. அந்த இதுல பிறக்கக்கூடியவங்க வந்து அந்த வயதுக்கு வரக்கூடிய பெண்கள் வந்து நாகக்கன்னி யோகத்துல பிறந்திருக்காங்க. ஸோ அது வந்து புதன் சுக்கிரன் தான் அங்கே மெயின். புதன் சுக்கிரனோட ராகு, கேது தொடர்பு கொள்ளும் போது அது நாகக்கன்னி. அதே போல சதுர்த்தி திதி சில திதிகள் இருக்கு. இதுல இந்த நாள்ல அந்த பெண்ணு வயசுக்கு வந்துட்டா அப்படின்னாக்கா
நாகக்கன்னி யோகம் சொல்லுவாங்க. அது எந்த நாள்? இப்போ நிறைய பேர் போனே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஃபிளாஷ் ஆகும். ஐயோ வயசுக்கு வரத சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரியான பெண்கள் வந்து அது எப்படி எந்த பர்டிகுலர் டேல வந்து வயசுக்கு வந்தா அந்த யோகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்? அதான் அவங்க வயதுக்கு வரக்கூடிய எப்படி டேட் ஆஃப் பர்த்துக்கு சார்ட் போடுறோம், ஜாதகம் போடுறோம், அதே போல வயதுக்கு வரக்கூடிய தேதி, மாதம், வருடம், நேரம் இதை வச்சு சார்ட் போடும்போது அந்த பஞ்சபூத தத்துவம் சதுர்த்தி திதியா, பஞ்சமி திதியா, அதுலேயும் வந்து பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையா, சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமையா அப்படின்னு ஒரு காம்பினேஷன் இருக்குது. மொத்தம் 32 காம்பினேஷன் இருக்குது. இந்த காம்பினேஷனில் வந்தாதான் நாகக்கன்னி யோகம், இல்லாத பட்சத்துக்கு கிடையாது. அதாவது இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சிலருக்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். எவ்வளோ க்ளீனாக இருந்தாலும் ஸ்மெல் அடிக்கும். அந்த ஸ்மெல் அடிக்கிறதெல்லாம் இதெல்லாம் இந்த நாகக்கன்னி யோகத்துல வயசுக்கு வந்தவங்க தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பலன்பா? என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உரிய காலத்துல அவங்க வந்து கரு தரிக்காது. ஒரு பிசிஓடியோ இல்லைனாக்கா கல்யாணம் ஆகிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பிரிஞ்சு இருக்கிறது, அந்த கர்ப்ப தானம் வந்து சரியா நடக்காது, இதெல்லாம் ஏற்படுத்துறதுல இந்த நாகக்கன்னி யோகம். அதுலேயும் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பிறந்த ஜாதகத்தை தான் கட்டம் பொருத்தம் பார்க்குறாங்க, 10 பொருத்தத்தை பார்க்குறாங்க. ஆனால் வயசுக்கு வந்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எப்போவுமே வந்து நிக்கேஷம்னா சாந்தி முகூர்த்தம். கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு பாருங்கன்னு சொல்லும்போது எடுத்து வைக்கிறது தான் ருது ஜாதகம். அந்த ருது ஜாதகத்தில் அந்த பிளானட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்றபடியான லக்ன முகூர்த்தம் குறித்து கொடுத்தாதான் அவங்க 2 பேருக்குள்ள அந்யோன்யம் சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் அதை பார்க்குறதே இல்லை. அவங்களாவே அன்னைக்கு நைட்டை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுறது வந்து நிறைய வந்து அந்த செக்ஷுவல் ரீதியான பிரச்சனைகள், புணர்ப்பு தோஷம் சொல்லக்கூடிய பிரிஞ்சு இருக்கக்கூடியது, பார்த்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு வரக்கூடியது எல்லாம் ஏற்படுத்துறது இதுதான். ஓகே, இப்போ நீங்க சொல்றது வந்து இது யோகம் அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஆனா அது வந்து குழந்தைக்கு வந்து தாமதப்படுத்துது. அப்ப இது எப்படி வந்து மக்கள் யோகமா எடுத்துப்பாங்க? அதாவது சர்ப்பம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா இனமும் வந்து பிறக்கிற ஃபர்ஸ்ட் குட்டியை சாப்பிட்ரும். இப்போ நாய் பூனைலாம் எடுத்திங்கன்னா அதுக்கு அதான் மருந்து. அதே போல் சர்ப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பறவை கூட்டில் இருக்க பல முட்டைகளை எடுத்து முழுங்கிடும். அதுதான் சர்ப்பம். அந்த பறவைகளோட இனத்தை வந்து அழிச்சிடும். பறவைகள் அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரனோட ஆதிக்கம். அப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய கரு முட்டைகளை வந்து வளர்ச்சி இல்லாமல் அது வளரும் போதே உடச்சி விட்டுறது, அதெல்லாம் இந்த சர்ப்பத்தோட வேலைகள். இதுக்கு என்ன நிவர்த்தி? இதுக்கு நிவர்த்தி அந்த சர்ப்ப சாந்தியை முறையா செய்யணும். ஒண்ணுமே இல்லை, நிறைய இடங்கள்ல சர்ப்ப கோவில்கள் இருக்கு. அந்த சர்ப்ப சாந்திக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க ஜாதகத்துல ராகு எந்த ராசியில இருக்கோ அந்த கிழமையை செலக்ட் பண்ணணும். அந்த நாள் அந்த கோவிலுக்கு சென்று, அது இல்லையா இவங்க ஜென்ம நட்சத்திரமும் அந்த கிழமையும் ஒன்னா சேர்ற நாளா எடுத்துக்கணும். அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த நாகத்தம்மனுக்கு ரவிக்க துணி புடவை வச்சு ஒரு சுமங்கலிக்கு என்ன கொடுப்போம், மஞ்சள் பிளவுஸ் தாலி கயிறு வச்சு கொடுத்துட்டு, வசதி இருந்தா அபிஷேகம் பண்ணலாம், இல்லையா உட்காருங்க. அங்க எப்ப அபிஷேகம் பண்றாங்க உட்கார்ந்து முழுக்க பார்த்துட்டு கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு வர்றது சிறப்பு ஏற்படுத்தி தரும். பாம்பு புத்துக்கு போய் பால் ஊற்றுங்க. பால் ஊத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாம்புடைய உடம்பில் இருந்து ஒரு அரோமா சுரக்கும். அந்த அரோமா சுரக்கிறது வந்து அதோட வம்சத்தில் இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு எல்லாம் அந்த அரோமா சொன்னா தேடி வரும். அப்போதான் இனப்பெருக்கம் உண்டாகும். அதை என்ன பண்ணுவாங்க, உனக்கு தாங்க தோஷம் இருக்கா, போய் பாம்புல போய் பாலை ஊற்று, அந்த அரோமா அழிஞ்சிடும். அதுக்கு சர்ப்பங்கள் அதோட வம்சத்தையே அழிச்சு விட்டுரும். இதுதான் மறைமுகமா நம்ம வந்து பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ அப்போ என்ன செய்யலாம், பாம்பை எடுத்துகிட்டு போய் பால் எடுத்துகிட்டு போய் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு முட்டையை உடச்சி வச்சுட்டு கும்பிட்டுட்டு வரலாம். இதெல்லாம் வந்து சாஸ்திர அடிப்படையில் நம்ம செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு முதல்ல வந்து வாழ்வியல் பரிகாரமாக ஒன்று செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இருளர்கள், சர்ப்பத்தை காக்கக்கூடிய இருளர்கள், அவங்களுக்கு ஒரு மாதம் சாப்பாட்டு காசுக்கோ இல்லை ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறதோ சரி. ஏன்னா மனுஷனா பிறந்து அந்த பாம்போட விஷத்தை சின்ன வயசுலேருந்து குடிச்சு தான் விஷத்தை உடம்போட வச்சிருக்கக்கூடியவங்க. அவங்கள பாம்பு கடிச்சா சாக மாட்டாங்க. இருளர்கள். அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க பாம்பு பிடிக்கிறவங்க, பாம்பை பாதுகாக்கிறவங்க. இப்போ பாம்பு பண்ணையில கூட ஒரு 2 பேர் பேசுனாங்களே, வீடியோஸ்லாம் வந்துச்சு. அந்த பாம்பு கடிச்சு இந்த விரலே எனக்கு போயிடுச்சு அப்படின்லாம் காட்டினவங்க. அவங்க இருளர்கள், சர்ப்ப இனத்தை சேர்ந்தவங்க. சர்ப்பத்தை தான் அவங்க தொழிலா பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு உதவிகள் செய்யலாம். அதே போல் அந்த பாம்பு பண்ணையில் இருக்கக்கூடிய பாம்புகளுக்கு ஒருவேளை உணவுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஏன்னா பாம்பு கிட்ட இருக்க ஒரு குணம் என்னன்னா, அது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுன்னா அந்த இடத்த விட்டு செரிமானம் ஆகிற வரைக்கும் நகராது. நம்ம மாதிரி காலையில் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கும். அது வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா அடுத்து நகராது.
அந்த வயிறு ஃபுல்லாக அதை அமுக்கி சைலண்டாக உட்கார்ந்துச்சுனாலே நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பம் சைலண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் கண்கூடாக பார்க்கக்கூடியது. ரெண்டாவது தான் நீங்கள் போய் பால் ஊற்றுறது, முட்டை உடைச்சி வைக்கிறது, இதெல்லாம் வாழ்வியலாக அந்த இருளரை கூட்டு ஒரு சாப்பாடு போட்டு போதும் வயிறு நிறைஞ்சிருச்சுன்ற வார்த்தை வந்தாலே நம்மளுக்கு சர்ப்ப சாபம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த கருகுமணின்னு சொன்னீங்க இல்லையா, அது நமக்கு தெரிஞ்சு இந்த தாலி கயிறுல கூத்து தான் நான் பார்த்திருக்கேன். அதையே வந்து சர்பத்து கூட ஒப்பிட்டீங்க. சர்ப்பம் தான் மெயினான விஷயம். சர்பத் அந்த நாக தேவதைக்கு அதாவது ஒரு பெண்ணுக்கு என்ன கொடுப்போமோ அதுல கருகுமணியும் வச்சு கொடுக்கறது. தாலி கயிறுல இருக்கக்கூடிய கயிறு வந்து கேது பகவானுடையது. ஸோ அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்து தாலிக்கு பக்கத்துல 2 குண்டு, அதுக்கு பக்கத்துல 2 கருகுமணி வைப்பாங்க. கருகுமணி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கருப்பு மணின்னு சொல்லுவாங்க, பவளை மாதிரி ரவுண்டா இருக்கும். ஒரு வம்சத்தினர் எப்பவுமே அவங்க தாலியில போட்டு, இப்ப ஃபேஷனுக்கு நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தாலி என்னதான் நீங்க தாலி சரடு எவ்வளவு வசதியா இருங்க, ஆனா ஒரு கயிறு போட்டாதான் அந்த கேது ஆதிக்கம் சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல அந்த தாலியில அந்த கருகுமணி சொல்லக்கூடிய அந்த கருப்பு மணியும் சிவப்பு மணியும் பவளத்தையும் போடுவாங்க. இது போடுறது மாங்கல்ய தோஷத்துக்கு பாதுகாப்பு. இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி சர்ப தோஷம் இருக்கு, இல்ல இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு, நாக சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்க கருப்பு மணியும் சிகப்பு மணியும் தாலி கயிறுல அணியலாம். தாராளமா அணியலாம். அது என்னென்ன விஷயங்களை தள்ளி போடும், பாதுகாக்கும்? மாங்கல்ய தோஷத்துக்கு ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு தரும். ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதகத்துல இந்த தோஷம் எந்த அளவுல இருக்குன்னு பார்க்கணும். இப்ப 5ல ராகுனா சர்பதோஷம், இப்ப நாகதோஷம், இதெல்லாம் சொல்லிடுவோம். இதுவே வந்து கும்பலக்கணமா வந்து 5ல ராகு உட்கார்ந்து திருவாதிரை சொல்லக்கூடிய அது நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இல்லைங்க கன்னி இலக்கணம் 5ல தாங்க ராகு இருக்கு, அங்க வந்து ராகுவோட நட்சத்திரம் கிடையாது, சனியோட வீடு. அப்ப இவங்களோட முன்ஜென்மத்துல செஞ்ச கர்மா, சரி அதுக்கு எப்படி ரிலீஃப் பண்றதுன்றத சொல்லலாம். ஸோ தோஷத்தோட அளவு வீரியம் எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது இல்லாத பட்சத்துக்கு எனக்கு ஜாதகமே இல்லைன்னு போது பிரசனம் பார்த்துக்கலாம். இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் டைம்ல இப்போதைக்கு நீங்க சிம்பிளா சொன்னீங்கன்னா இந்த கருகுமணியும் இந்த பவளமணியும் கழுத்துல போட்டுக்கலாம். அதுலதான் எண்ணிக்கை இருக்கு, இத்தனை போடணும் அத்தனை போடணும். தாலிக்கு ஒரு 2 சைடும் போட வேண்டியது, 2 கருகுமணி 2 பவளமணி, பவளம் 1 போட்டா போதும். ஓஹோ, அது போட்டாலே வந்துட்டு சிறப்பு அப்படின்றீங்களே. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.